ஓகே. அப்ப நம்ம குகப்படலம் பார்க்குறோம். ஏன்னா குகப்படலத்துல இந்த குறிப்பிட்ட பகுதி 44 தொடக்கம் 56 6 வரைக்குமான அந்த பாடல் இன்னும் கேட்கப்படலைங்கிற அடிப்படையில் நம்ம இதை கொஞ்சம் தயாராகிறோம். கங்கையின் தென்கரை சேர்க்குமாறு பரதன் குகனை வேண்டுதல் முதல் ஏரிய சேனைகளை இறக்கிவிட்டு நாவாய்கள் மீண்டும் திரும்பி வரும் பகுதியை ஆதாரமாக கொண்டு பின்வருவனவற்றை விளக்குக. குகனின் சிறப்புகள், படகுகளின் வர்ணனை, கங்கையை கடந்து சென்ற படைகளின் வர்ணனை, படகுகளின் மங்கையரின் தோற்றமும் நிலை. இப்படி 4 கேள்விகள் கேட்கப்படலாம்ங்கிற அடிப்படையில் முதலாவது குகனின் சிறப்புகள். பாருங்க, குகனின் சிறப்புகள்னு சொல்லும்போது பாருங்க, பகைவர்கள் தோற்று ஓடும்படி நிலை பெற்று ஒழிக்கின்ற நெருக்கமான வீரக்கல்களை அணிந்தவன் நம்ம பார்க்குறோம். சரியா? 44வது பாடல் நம்ம தனி செய்யல இதை கொடுத்துருக்கேன். அது எப்படி வரும்? அவ்விடை அண்ணல் தானும் மண்டரும் பொடியின் வைகி தெவ்விடை தர நின்றார்க்கும் செடிகளில் புழிஞ்சிருக்கோமான் இவ்விடை கங்கையாற்றின் ஏற்றினையாகி நம்மை வெவ்விடர் கடலில் நேற்றி வேந்தன் பால் விடுத்தது என்றாங்கிற பாடலுக்குள்ள வரக்கூடிய அடி. சரியா? அதுல நம்ம ஒட்டுமொத்த பொருளை என்ன பார்க்கறது என்னது? அதோட பொருள் நம்ம பார்க்கும்போது என்னது? அந்த அவ்விடை அண்ணல் தானும் மண்டரும் பொடியின் வைகி தெவ்விடை தெவ்விடை தன்னின்றாருக்கும் செரிகளில் புழிஞ்சிருக்கோமான் இவ்விடை கங்கையாற்றின் ஏற்றினையாகி நம்மை வெவ்விடர் கடலில் ஏற்றி வேந்தன் பல் விடுத்தது. தெரிந்தன உங்களுக்கு? அது என்னத்த சொல்லுது? அந்த அந்த இரவுல படுக்க முடியாத அந்த புழுதியில தான் என்ன செய்யறாரு? பரதனும் என்ன செய்யறாரு? படுத்திருந்திருக்கார். அந்த அடிப்படையில் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா குகன்ட்டு ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. என்னது? இப்படி வந்து என்னை வந்து ராமன் இருக்கிற இடத்துக்கு நீ என்னை அழைத்துட்டு போ. சரியா? அப்படி நீ என்னை அழைத்து சென்றால் இப்படி நான் துன்பக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கின்ற என்னை என்னது அதிலிருந்து மீள இடத்துக்கு சமானமாகி விடுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. எனவே அந்த பாடல்ல தான் இந்த குகனுடைய சிறப்பு இருக்கு. சரி, அது இதில் கொடுக்கப்பட்டிருக்க தெவ்விடை தர நின்று ஆர்க்கும் செரிகள் புரிஞ்சிருக்கோமா. எனவே வேடர்களுக்கு அந்த இடத்துல இருந்து பகைவர்கள் தோற்று ஓடும்படி நிலை பெற்று ஒழிக்கின்ற நெருக்கமான வீரக்கலர்களை அணிந்தவன் சிறப்பு இருக்கு. இப்போ எப்படி பகைவர்களை தோற்று ஓடும்படி என்னது அவன் அவன் அந்த 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 வீரக்கலரோட சவுண்ட். சரியா? சத்தம் வந்தாலே என்ன செய்வாங்களாம்? அவன் வந்துட்டான்டா குகன் அப்படின்னு ஓடிடுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய வீரக்கல் அணிந்தவன் தான் யாருன்னு கேட்டால் யாரு? குகன்னு சொல்லப்படுது முதலாவது பாடல். பகைவர்கள் தோற்று ஓடும்படி நிலை பெற்று ஒழிக்கின்ற நெருக்கமான வீரக்கல்களை அணிந்தவன் சிறப்பு சொல்லப்படுது. அப்படியே நம்ம அடுத்ததுக்கு போனா நன்றென புளிஞ்சர் வேந்தன். சரியா? எத்தனாவது பாடல் அது? நன்றென புளிஞ்சர் வேந்தன். நன்றென புளிஞ்சர் எத்தனாவது பாடல்? 45வது சார். 45வது பாடல். அப்ப 45வது பாடல் என்ன? நன்றென புளிஞ்சர் வேந்தன் என்ன சொல்லப்படுது? நன்றென புளிஞ்சர் வேந்தன் நன்னின தமரை நாவாய் சென்று நீர் தருதிர் என்ன வந்தன சிவன் சேர்வெள்ளி குன்றன குனிக்கும் அம்போட் குவடன குபேரன் மாடம் ஒன்றன நாணி பல்வேறு உருவம் கொண்டனைய வான. அப்ப இதுல அந்த படகுகள்ட்ட சிறப்பெல்லாம் இதுல சொல்லப்படுது. ஆனா நம்ம கேள்வி என்ன? இந்த படகுகள்ட்ட சிறப்பா குகண்ட சிறப்பு? அந்த பாடல்கிட்ட குகண்ட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா அதுக்குள்ள வந்து நன்றென புளிஞ்சர் வேந்தன்னா புளிஞ்சர் வேந்தன். புளிஞ்சர் வேந்தன் யாரு? வேடர்களுக்கு ஒப்பற்ற பெருந்தலைவன் தான் என்னன்னு சொல்லுவாங்க? புளிஞ்சர் வேந்தன். அப்ப அவன் சிறப்பு தானே. அப்ப வேடுவ தலைவர் வேடுவர்களுக்கெல்லாம் எனது சிறப்பு பொருந்தி ஒப்பற்ற பெரும் தலைவனாக இருக்கக்கூடியவன் தான் யாரு? புளிஞ்சர் வேந்தன். யாரு? குகன்னு 2வது சிறப்பு. அப்ப தெவ்விட இதர் நின்றாருக்கும் சரிகள் அந்த எனது எனது காப்போடு சம்பந்தப்பட்டது. அது அடுத்தது நன்றன புளிஞ்சர் வேந்தன் அவன் எனது தகைமை. எனது வேடுவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன்னு சிறப்பு இருக்கு. அடுத்து 47வதுல பாருங்க, சிறுங்கி பேரியர்கோன். இப்போ சிறுங்கி பேரியர்கோன் என்னது? 47வது பாடல்ல 47வது பாடல் என்ன சொல்லுது? வந்தன வரம்பின் நாவை வரிசிலை குருசின் மைந்த சிந்தனை யாவதென்று சிறுங்கி பேரியர்கோன் செப்ப சுந்தர வருவில்லானும் சுமந்திரன் தன்னை நோக்கி எந்தைய தானை தன்னை ஏற்றுதி விரைவின் என்றான் பாடல்ல இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த பாடல் நமக்கு தேவையில்லை. அதுக்குள்ள இருக்கு என்னன்னு கேட்டா சிறுங்கி பேரியர்கோன் சிந்தனை யாவதென்று சிறுங்கிய பெரியவங்க என்ன என்ன சிந்தனை என்ன கருத்து நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்ட்டு சிறுங்கி பேரியர்கோன்னா யாரு? சிறுங்கி பேரியர்கோன்னு என்ன அர்த்தம்? சிறுங்கி பேரம் என்னும் ஊரில் உள்ளவர்களுக்கு அரசன் தான் யாரு? குகன். சிறுங்கி பேரம் என்கின்ற ஊரில் உள்ளவர்களுக்கு அரசன் தான் யாரு? குகன். எனவே அது குகன் சிறப்பா இல்லையா? சிறப்பா இல்லையா? அப்ப 3வது பாயிண்ட் அது. சரியா? அப்ப அது அடுத்து கவனிங்க. கங்கையாற்றின் ஏற்றினையாயி நம்மை வெவ்விடர் கடல் நின்று ஏற்றி வேந்தன் பால் விடுத்து 44வது பாடல் திரும்ப வரும். சரியா? அப்ப கங்கையாற்றின் ஏற்றினையாயின் எம்மை வெவ்விடர் கடல் நின்று ஏற்றி வேந்தன் பால் விடுத்து என்றான் சொல்றது யார் சொல்றா? இந்த கங்கையாற்றிலிருந்து எனது இந்த துன்பத்திலிருந்து நீ எனது ராமன் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறது வந்து துன்பத்திலிருந்து வர்றதுக்கு சமானமாகும். எனவே இந்த கங்கை கரையிலிருந்து எங்களை வெளியேற்றுங்கன்னு சொல்லி யார் சொல்றா? யார்கிட்ட சொல்றா?
பரதன் குகன் கிட்ட சொல்றது. சொல்றாரு. அதுக்கும் இதுக்கும் குகண்ட சிறப்புக்கும் பரதன் சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? கணக்கில்லாத படகுகளை கொண்டவன். ம். இல்ல இது இதை வச்சு இந்த இந்த இதை வச்சு சொல்லுங்க. இந்த 2 வரியை வச்சு சொல்லுங்க. இந்த 2 அடியை வச்சு. சரி, நீங்க சொல்றது சரிதான். சரியா? எனவே கங்கையாற்றின் ஏற்றினையாய் நம்மை வெவ்விடர்கள், அதாவது என்னது? இப்ப இவர் ஒரு கடவுள் ரீதியா போற்றப்படக்கூடிய ஒரு யாரு? பரதனும். எனவே இவருடைய துன்பத்தை தீர்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது யாரு? இவர் குகன். சாதாரணமானவன் தான் யார்? குகன். எனவே இவர் என்னது? ஒரு சூரிய குலத்தை சேர்ந்த ஒரு ஒப்பற்ற மன்னன் தகைமை கொண்டவன் தான் பரதன். எனவே பரதனின் துன்பத்தை போக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டா யாரு? குகன். ஏன்னா அவன் என்னது? அதிகளவான படகுகளை வச்சிருக்கான். சரியா? எனவே அதன் மூலம் தான் என்னது இவருக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைமை இருக்கிறனால அதை நம்ம சிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போ கைலாசம், மேரு, புஷ்பகுமாரம் ஆகியவை, சாரி, கங்கையாற்றின் கடக்கும் ஆற்றலும் ஆளுமையும் கொண்டவன். அது இல்லாமல் பரதனின் துன்பத்தை போக்கி ராமனிடத்து சேர்க்கும் வல்லமை உடையவன் தான் யாரு? இவன். சரியா? விளங்குதா? ஓகே. அடுத்து, குன்றென குனிக்கும் அம்மோன் குவடென குபேரமானம். அதுல என்ன வந்திருக்கு? அது ஏன் அவன் சிறப்பா இருக்கு? அப்படி அவ்வளோ என்னது அப்படி சிறப்பான படகுகள் வந்துட்டு இருக்கு. எனவே அப்படி படகுகளுக்கு உடைமை கொண்டவன் யாரு? குகன். கைலாசம், மேரு, புஷ்ப விமானம் ஆகியவை தாம் என்றும் ஒரே வடிவம் தாங்கியிருப்பதை கண்டு வெட்கப்பட்டனா பல்வேறு வடிவம், நிலவும் பருமையும் கொண்டவனா இந்த ஊடகங்களை உடைமையாக கொண்டவன் தான் யாரு? யாரு? குகன். அதெல்லாம் அவன்கிட்ட சிறப்பு. அடுத்து, குண்டன குனிக்கும் அம்மன் குவடென குபேரமனம். அதுதான் அதில் செய்யல நான் போட்டிருக்கேன். அதோட தொடர்படுத்தி எழுதுகின்றன. செய்யுளையும் எழுதுறது நல்ல. நன்னினன் தமரை நாவாய் சென்று நீர் தருதீர் என்ன? அது என்னது சிறப்பு? தன்னுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடிய சேனைகளை கொண்டவன். அப்ப தமரை அவங்கள கூப்பிட்டு என்ன செய்றாங்க? நன்னினன் தமரை தாமரை நன்னினன் எத்தனாவது பாடல்? 45வது பாடல். 45வது பாடல் என்ன சொல்றது பாருங்க. 45வது பாடல். நன்றென புனிஞ்சிருவேந்தன் நன்னினன் தமரை நாவாய், தாமரை நாவாய் எழுத்துப்பிழை வந்திருக்கு. தமரை நாவாய் சென்று நீர் தருதீர் என்ன? அந்த பாடல் என்னது? என்ன சொல்ல இல்ல என்ன என்ன சொல்ல வருது? சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்ல வர்றாரு அவரு? அந்த அவரோட என்னது வேடுவர்களை அணுகி என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நாவாய் சென்று நாவாய்களை கொண்டு கொண்டு வா வரும்படியாக சொல்லி சொல்றாங்க. கட்டளையிடுறாரு. சரியா? எனவே அந்த கட்டளையை பின்பற்றக்கூடிய பெரும் படையை உள்ளவன் தான் யாரு? குகன் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? அதையும் எழுதலாம். சரியா? ஓகே. அதை கொஞ்சம் பார்க்குறோம். அடுத்து அப்படியே போகும்போது இவ்வளோ விஷயம் தான் இல்லை. இவ்வளோ தான் இதுக்குள்ள இருக்கு. அதுக்கு மேலே அதிகமாக இல்லை. பாருங்க. கொஞ்சம் நல்லா ரெடி ஆகி இந்த மாதிரி மற்றதுக்கும் ரெடி ஆகிட்டீங்கன்னா இது வந்தாலும் செய்யலாம் நீங்கள். சரிங்க. தேவைப்படை திறன் நின்றாருக்கும் சரி. அது இது இந்த விஷயம் 1 2 3 4 5 6 விஷயம். சரி, அது நீங்கள் தயாராகணும். தெளிவா? கேளுங்க. ஏதோ சொல்ல வரீங்க? விலங்குல ம் இன்னொன்று பந்தி அமைப்பில் எழுதணும். இது வந்து உங்களுக்கு விளக்க குறிப்புகள் தான், விடை குறிப்புகள் தான். இது விட இல்லை. இது பந்தி அமைப்பில் நீ தொடர்புபடுத்தி எழுதிட்டு போகணும். சரியா? சாந்தினி, நீங்க பேசுறது தெளிவுல இருக்கு சாந்தினி. கவரேஜ் பிரச்சனை போல. பேசுறது தெளிவுல. பாடல்களடி கட்டாயம் போடணுமா ஆமா, சார்? பாடல்கள் போடுங்க. பாடல் போடுங்க. அதான் சொல்றேன். அதை குறை விட்டுட்டு வந்துடாங்க. பாடலை போடுங்க. பாடல் போட்டால் தான் உங்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பை கொண்டுட்டு போகும். பாடல்களடி கொடுக்கணுமா ஆமா, கொடுங்க சார்? கொடுங்க கொடுங்க. கட்டாயம் இல்லை, ஆனால் கொடுக்கறது நல்ல. பாடல் அடிச்சு அடியே கொடுத்து கொடுத்து எழுதுங்க. தயாரானா அது காத்து அது 100% தயாராகிட்டு போங்க. சரியா? நீங்கள் அப்போ பாடல் அடி கொடுக்கணுமானே இல்லை என்ன அர்த்தம்னு கேட்டால் அது முழுமையாக தயாராகலைங்கிறது அர்த்தமாயிரும். அதனால் நீங்கள் என்னது பெருசான ஒட்டுமொத்த பாடலையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடிகளை மட்டும் தான் கொடுக்குறோம். அதனால் பாடல் அடி கொடுங்க. சரியா? ஓகே. அடுத்து படகுகளின் வர்ணனை பார்ப்போமா? படகுகளின் வர்ணனை பேசுங்க. பேசுறது இல்லைங்குதா? ஓ சார்.
படகுகளின் வர்ணனை என்னது? கங்கை ஆற்றின் தென்கரையில் ராமன் இருக்கும் இடத்தில் எங்களை அழைத்து சென்றால் துயர் நீங்கும் என்று பரதன் சொன்னதும் அது கேட்ட குகனது கட்டளைப்படி படகுகள் அங்கு வந்து சேர்ந்தன. இது இவ்விடை கங்கை ஆற்றின் ஏற்றினையாகி நெம்மை வெவ்விடர் கடலில் ஏற்றி வேந்தன் படுத்து பார்த்தோம் பார்ப்போம், தனி செய்யுளையும் பார்ப்போம். அந்த செய்யுள் இருக்கு. அது எப்படி வருது? சிவன் சேர் வெள்ளி குண்டன குனிக்கும் அம்பன் குவடன குபேரமானம் சிவபெருமானூரில் வெள்ளிமலை என விளங்கும் கைலாசமும் சிவபெருமான் வில்லாக வளைத்த பொன்மலையான மேருவும் குபேரனது புஷ்பகுமானமும் இவை ஒன்றாக இருப்பதைப் போல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. சரி, அது வெவ்வேறு பொருட்களாக இருந்தாலும் இது ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படி என்று வெட்கப்பட்டு பல்வேறு வடிவங்கள் கொண்டு வருவன போல படகுகள் வந்து சேர்ந்தன. இது பல வடிவங்கள் என்னது இது வருதாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது இருக்கு. அடுத்து நம்ம இந்த நங்கைய நடையின் எண்ணம் 400 செலவினாவாய். அதில் எப்படி பெண்களின் நடை போன்ற நடையினையும், சரியா, பெண்களின் நடை போன்ற நடையினையும் அன்னப்பறவைகள் நாணும்படியான நடையினையும் உடைய மரக்கலங்கள் கங்கை நதியிலும் இடமில்லை என்று சொல்லும்படி நெருங்கி எல்லா இடங்களிலும் சேர்ந்தன. விளங்குதா? விளங்குதா? நங்கைய நடையின் எண்ணம் 400 செலவினாய் சார் அப்படின்ட்டு இதெல்லாம் படிச்சதுதானே. அடுத்து அங்கோடு இழுத்தி ஏற்று ஏற்றும் அமைதியின். சார் ஓ, இதுல வந்து பாடல் வரிகள்ல வந்து பொருள்கள் வந்து மாறி இருக்கா? இல்லை இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு பாரு கவனிங்க. முதல்ல நான் கொடுத்துருக்கிறது வந்து பொருளை கொடுத்துட்டு தேங்கட்டுக்கு செய்யுளை கொடுத்துட்டு போகிறேன் ஒரு அமைப்பு அடிப்படையில். நீங்கள் மாற்றி யோசிக்காதீங்க. பாருங்க ஓகே பாருங்க, முதல்ல சார். பொருள், அடுத்து அது அந்த பொருளுக்கு ஏற்ற பாடல் தான் அடுத்து கொடுத்துருக்கேன். அடுத்து அதாவது கீழே உள்ள செய்யுளுக்கு பொருள் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. நம்ம செய்யுள் எழுதிட்டு எழுதுல விளக்கத்தை எழுதிட்டு தானே எழுதுவோம். அந்த ஒரு அமைப்பு அடிப்படையில் சொல்கிறது விடைய இந்த மெத்தட்ல எழுதலாம் தானே. செய்யுள் எழுதிட்டு எழுதலாம். நான் விஷயத்தை எழுதிட்டு நான் இது இப்படி கொடுத்துருக்கேன். ஓகே சார். ஓகே. அடுத்து அது இருக்குது. அடுத்து நங்கை நடை நன்னம் 400 செலவினாவாய் அதிலே இருக்குது. பெண்கள் நடை போட நடையினையும் அன்னப்பறவைகள் நானும்படியான நடையினையும் மறக்கலாம் கங்கை நதியிலும் இடமில்லை என்று சொல்லும்படி நெருங்கி எல்லா இடங்களும் சேர்ந்தனங்கிற விஷயம் வருது. சரியா? அது படகுகளின் வருகை இரு வினைகளோடு ஒப்பிட்டு வர்ணிக்கப்பட்டுள்ளது. அது பார்த்தோம். அக்கறையில் உள்ளவர்கள் இக்கரையில் ஏற்றி இறக்கும் தன்மையினால் தேவலோகத்தில் உள்ளவர்கள் இவ்வுலகத்திற்கும் இவ்வுலகத்தில் உள்ளவர்கள் தேவலோகத்திற்கும் நல்வினை தீவினை என்று கம்பர் கூறினார். அதுவும் அங்கோடு இங்கு இழுத்தி ஏற்றும் அமைதிங்கிற பாடல்ல இருக்கு. சரியா? எல்லாம் கங்கையும் இடமில்லாமல் மனிதன் கலந்து என்னது இந்த என்னது மரக்கலங்கள் கங்கை நதியில் இடமில்லை என்று சொல்லும்படி நெருங்கி என்னது அப்போ அந்த அளவு அதிகமான மரக்கலங்கள் அது படகுகள் வருதுன்னு அர்த்தம். அடுத்து வந்தன வரம்பில் நாவாயின் என்னது எண்ணிட முடியாத அளவுக்கு அதிகமான நாவாய்கள் எண்ணிக்கே இல்லையே சொல்ல முடியாத அளவுக்கான நாவாய்கள் வருது. அடுத்து நவையில் நாவாய்கள் குற்றமற்ற படகுகளில் என்னது வரக்கூடிய நாவாய்கள். நவையில் நாவாய் குற்றமற்ற படகுகள் 8 கோடி அளவான பாய்வு அதெல்லாம் வருது. சரியா? அப்போ அந்த மாதிரி. அடுத்து இயல்பாக வேகமாக செல்லக்கூடிய படகுகள். சரி, இயல்புறு செலவின் நாவாய். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் செய்யுளோட கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? அடுத்து அடுத்து என்னது இரு கையும் மெய் நிறுத்துண்டாதான் அது முதல்ல வந்தது. அடுத்து வடகரையில் உள்ள சேனைகளை ஏற்றிக்கொண்டு தென்கரையில் இறக்கிவிட்டு திரும்பி வெறுமையாக படகுகள் வந்தன. சரி, இக்கரை இறைத்த சேனை எரிகடல் முகந்து வெக்கி அந்த விஷயம் வருது. சரியா? அடுத்து புக்கு அலை ஆழி நல்நீர் பொருத்தன போக்கி போக்கிங்கிறதுல அலைகளையுடைய கடலில் சேர்ந்து நல்ல நீரை முகந்து கொண்டு சென்று அதனை முற்றிலும் மலையாக சுரிந்துவிட்டு உடனே திரும்பி மீண்டும் நீரினை முகந்து கொள்வதற்கு கடலை நோக்கி வருகின்ற பரந்த மேகங்களைப் போல விளங்கி. இதெல்லாம் நல்ல கற்பனையான விஷயங்கள். இதெல்லாம் நினைக்கிறேன் இதில் கூட வரலாம், தனி செயல்கள் கூட வரலாம். 57வது பாடல். சரி, எப்படி எப்படி சொல்லப்படுது? அலைகளையுடைய கடலில் சேர்ந்து கடலில் சேர்ந்து, அதாவது அலைகளையுடைய கடலில் சேர்ந்து நல்ல நீரை முகந்து கொண்டு சென்று, சரியா, அதனை முற்றிலும் மலையாக சுரிந்து விட்டு உடனே திரும்பி மீண்டும் நீரினை முகந்து கொள்வதற்கு கடலை நோக்கி வருகின்ற பரந்த மேகங்கள். அதாவது மேகங்கள் தான். மேகங்கள் எப்படி உருவாகுது பிள்ளைகள்? மேகங்கள் எப்படி உருவாகுது? மேகம் எப்படி உருவாகுது? கருமேகம் எப்படி உருவாகுது? கடல்ல இருந்து நீர் ஆவியாகி போய் தான் மேகம் உருவாகும். இவர் என்ன சொல்றார் கம்பர்? அலைகளுடைய கடலில் சேர்ந்து, அதாவது அலைகளுடைய கடல்ல மேகம் போகுதான். கடலுக்கு போயிட்டு அலைகளுடைய கடலுக்கு போயிட்டு நீரை முகந்து கொண்டு நீரை முகக்குதான். முகக்குதுன்னா அப்படியே முகக்குறதுன்னு தெரியுதுன்னா அள்ளுதான். அள்ளி 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 கொண்டு போயிட்டு அதனை முற்றிலும் என்னது மழையாக பொழியுதான். கொண்டு போய் அங்கங்கே என்னது மழையை பொழியுதான். மழையை பொழிந்து விட்டு திரும்ப என்ன செய்யுதான்? உடனே திரும்பி வருதான் மீண்டும் என்னது அதை முகந்து கொள்றதுக்கு. சரி, அந்த மாதிரி கடல் நோக்கி வருகின்ற பரந்த மேகங்களைப் போல என்னது இது விளங்கின அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. படகுகள் வந்து விளங்குனுச்சு அப்படின்னு சொல்லப்படுது.
விளங்குதா? அப்ப இதுல என்ன சார் சிறப்பு? ஓ சொல்லுங்க. இதுல பாட்டு வரி போடணுமா சார்? அதான் சொன்னேன் போடுங்க. ஏன் உங்களுக்கு போடுறதுக்கு விருப்பம் இல்லையா? இல்ல மறந்துடுமாங்க சார்? அதுதான், மறந்துடும்னா சரி சரி வராதீங்க. மறக்க கூடாது அது. அப்ப உங்களுக்கு மறந்துடும்னா நீங்க அதை செய்யாதீங்க அந்த கேள்வியை. நூத்துக்கு நூத்துக்கு நூறு என்ன செய்யணும் நீங்க? தயாராகிட்டு தான் அந்த கேள்வியை அணுகணும். அதான சொல்றேன். நீங்க இது வந்து ஃபைனல் எக்ஸாம் தானே, அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது, தயாராகாம ஒன்றும் செய்யாதீங்க. நீங்க என்ன கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும் கேட்டா, நல்ல தயாரானது என்ன சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, நூற்றுக்கு நூறு வீதம் ரெடி ஆகிறத கை வைக்காதீங்க. அப்போ நீங்கள் செய்யணும்னு முடிவு போட்டீங்கன்னா செய்யுள்லாம் செய்கிற என்னது எழுதி பூர்ணமாக பதிபூர்ணமாக செய்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், செய்யணும். யோசிச்சு பாருங்க. இப்போ செய்யுள் உங்களுக்கு ஞாபகம் வராட்டி எப்படி இப்போ விஷயம் ஞாபகம் வரும்? உங்களுக்கு மார்க்ஸ் வரும் பிள்ளை அதான் சொல்கிறேன். இதுக்கு மார்க்ஸ் வரும், நீங்கள் பந்திக்கணக்கில் எழுதிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த செய்யுளையும் போட்டு எழுதும்போது நல்ல ஒரு தரமாக இருக்கும். அந்த உங்களோட விட அவங்க கவர்ற அளவுக்கு இருக்கும். பாடுறா செய்யுள்லாம் எழுதுறான், நல்லா ரெடியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும். அதான் நான் உங்களுக்கு சொல்கிறது பாஸ் பண்ணுறதுக்கு நான் ஐடியா சொல்ல, ஏ எடுக்கிறது தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களை. சரியா? ஏ எடுக்கிறது தான் சொல்கிறேன். அதனால் என்ன சொல்கிறது, இது இப்படியா செஞ்சிடணும் அப்படின்ட்டு ஏன்னா தன்னோட செஞ்சுட்டு வரதாலும் இல்லை. பரிபூர்ணமாக 20 புள்ளிகளும் 20 எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதனால் என்ன செய்யணும், செய்யுளில் போட்டு எழுதுறது தான் சரி. நீங்கள் என்ன பாஸ் பேப்பரில் பாருங்கள், செய்யுள்கள் இருக்கா இல்லைன்னு பாருங்கள். நீங்கள் இருக்குது, விளங்குதா? ஆம் சார். ஓகே. அதுவும் பெரிய ஒட்டுமொத்த செய்யுளையா நீங்கள் எழுத போகிறீங்க, அது வரிகளை மட்டும்தான் எழுத போகிறீங்க. அப்போ அதுவும் 4 5 ஒரு கேள்விக்கு நினைக்கிறேன் 4 5 வரிகள் தான் பாடமாக்க போகிறீங்க. அதனால் அதை விட்டுறாதீங்க. சரியா? ஓகே. அடுத்து 3வது, கங்கை கடந்து சென்ற படைகளின் வர்ணனை. சரியா? படைகள் எப்படி போகுது பாருங்க. பரதின் கட்டளை எப்படி படகுகள் வந்து சேர்ந்தது. இது வந்து பிள்ளைங்க நான் கொஞ்சம் வேகமாக தான் போகிறேன்னு கேட்டால், நம்ம கிளாஸில் படிக்கிற மாதிரி செய்யுள்களை ஒவ்வொரு சொல்லாக பார்த்து படிச்சுக்கணும்னா நமக்கு நேரம் சிக்கலாகும். அதனால் நம்ம முழு பேப்பரையும் பார்க்கணும். டியூட்டர் 93 பக்கம் இருக்குது மொத்தமே. அதனால் நான் என்ன செய்யணும், கொஞ்சம் வேகமாக போகிறேன், அது பிரச்சனை இல்லையே. ரொம்ப ஆழமாக விளங்கப்படுத்திக்கிட்டு இருக்க டைம் இல்லை, அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு. விலையும் கொள்ளுங்க இதன் திரும்ப இருக்கு, நீங்கள் பாருங்கள் மற்ற பாடல்களை திரும்ப ரெடியாகி இதோட தொடர்புபடுத்தி பாருங்கள். சரியா? ஒட்டுமொத்த பாடலையும் பார்த்துட்டு அந்த லைனை பாருங்கள். அப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாயிடும். என்ன மாதிரி, அது ஓகே தானே உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக போகிறது? ஓகே சார். ஓகே. ஓகே சார். ஆ. ஓகே சார். பரதனின் கட்டளையின்படி படகுகள் வந்து சென்று குகன் பரதனுக்கு அறிவிக்க, பரதன் சுமந்திரனை நோக்கி சேனை. இப்போ இதெல்லாம் பாருங்க, ஒரு அறிமுகம் கொடுக்கணும். பரதனின் கட்டளையின்படி இது வந்து கங்கை கடந்து சென்ற படைகளின் வர்ணனை தானே. படைகள்னா யார் இந்த இடத்துல? அந்த காலாட்படை. பரதனின் கட்டளையின்படி படகுகள் வந்து படையினா எல்லாத்தையும் சேர்த்தான். பரதனின் கட்டளைப்படி படகுகள் வந்து சென்று குகன் பரதனுக்கு அறிவிக்க, சரியா, பரதன் சுமந்திரனை நோக்கி சேனைகளை விரைவாக வரிசை தவறாமல் படகுகளில் ஏற்றி அக்கறை சேர்க்க சொல்லி கட்டளையிட, கங்கையாற்றை கடந்து அக்கறை சேர்ந்த படகுகளின் தன்மைகளை அழகாக வர்ணித்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது. சரியா? அது சொல்லிட்டு கரிப்பரி ரதம் காலால் கணக்கரு கரையில் நாவாய் அப்படின்னு என்னது, கரி அப்படின்னு என்னது யானை, பரின்னு என்னது குதிரை, ரதம்னா என்ன தேர்ப்படை, காலால்னா என்னது காலாட்படை. இவ்வாறு கணக்கரு கரையில் வை, அதாவது கணக்கரு கரையில் வேலைன்னு என்னது சொல்லுங்க. எண்ணிலடங்காத கரையில்லாத கடல். என்ன செய்தான், கரையில்லாத கடல் எப்படி வருமோ அந்த மாதிரி இந்த படைகள் வருதுன்னு சொல்லப்படுது. 48வது படம் நல்லா பாருங்க. யானைகளும் குதிரைகளும் தேர்களும் தரைவீரர்கள் என்று சொல்லப்படும் 4 வகை சேனைகளும் கணக்கில்லாதவன கரையேற்றப்பட்டது. யானைகள் அடுத்து யானைகள் யாவும் தமது நீண்ட கைகளை எடுத்து நீந்தி சென்றனாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. அப்போ இது வந்து யானைப்படை. சரியா? நெடிய கை எடுத்து நீட்டி நீந்தின நெடுங்கை வேலம்ங்கிற இடத்துல இருக்கு. சரியா? இச்சேற்பாடு கூட்டமாகிய மேகங்கள் ஒன்றொன்று மோதுவதனால் உண்டாகின்ற முழக்க ஒலி அதிகரிக்க யுக முடிவில் கடல் நீரை அடியோடு வற்றும்படி முகந்து கொள்ள நெருங்குவது போலவும் யானைகள் சென்றன குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போ யானைப்படை எப்படி செய்தான், எனது இடுபடு முழக்கம் பொங்க இனமலை மகர நீரை அந்த பாடலில் வருது. கூட்டமாகிய மேகங்கள் ஒன்று மோதுவதனால் என்ன செய்யும், உண்டாகின முழக்க ஒலி அதிகரிக்கும். அந்த மாதிரி யானை அந்த மேகம் வந்து யானைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு, பெருசாக தான் இருக்கும். ஒன்று மோதினா இந்த சத்தம் வரும். அப்போ எனவே யானை பிளிர்ற சத்தத்தை இங்கே அந்த இடி சத்தத்துக்கு சொல்லியிருக்காங்க. உண்டாகின்ற முழக்க ஒலி அதிகரிக்க யுக முடிவில் கடலேறி அடியோடு ஒற்றும்படி முகந்து கொள்ள நெருங்குவது போல யானை என்ன செய்யுது வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. சரியா? இல்லைங்களா? இப்போ இடி முழக்கம் பொங்க இனமலை மகர நீரை அப்படின்னு, அதாவது மேகம் வந்து என்னது அந்த கடல் நீரை முகந்து கொள்றதுக்கு, அதாவது அழிவு கால டைமில் அடியோடு வற்றும்படி முகந்து கொள்றதுக்கு வர்ற மாதிரி என்ன செய்யுதுன்னு கேட்டால் யானை வருதுன்னு தான் அதில் இடிபடும் முழக்கம் பொங்க இனமலைன்னு இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துருவோம். 49வது இதெல்லாம்
தனி செயலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா அதை கொஞ்சம் பார்த்துருவோம். 49வது பாடல். இடிபடு முழக்கம் பொங்க இனமலை மகர நீரை முடிவுற முகப்ப ஊழி இறுதியின் மொய்ப்ப போல கொடியோடு வங்கம் வேலை கூம்போடு படர்வ போல நெடிய கையெடுத்து நீட்டி நீந்தின கணுங்கு வெள்ளம். என்ன சொல்ல வருது? கூட்டமாகிய மேகங்கள் ஒன்றொன்று மோதுவதனால் உண்டாகின்ற முழக்க ஒளி எனது அதிகரிக்க யுக முடிவில் கடநீரை அடியோடு வற்றும்படி முகந்து கொள்ள நெருங்குவது போலவும் கொடியோடு கூடிய படகுகள் கடலில் பாய்மரத்தோடு படர்வது போலவும் நீண்ட தும்பிக்கையுடைய யானைகள் தமது நீண்ட தும்பிக்கை உயர்த்தி உயர தூக்கி நீந்தி சென்றன. அப்போ நீந்தி சென்ற அந்த வர்ணனையை சொல்லப்படுது. சரியா? அது நம்ம பார்க்கணும். ஈடுபடும் முழக்கம்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்து சங்கமும் மகரமீனும் தரளமும் மணியும். சரியா? அந்த இதுக்கு வந்து கங்கையின் நீர் முத்து சங்கு ரத்தினங்கள் சுறாமீன்கள் யாவும் வெளியே தள்ளி கரையில் பரவும்படி யானைகள் நீந்தி சென்றனங்கிறது அது சொல்லப்படுது. சரி, யானை கங்கையில் நீந்தி செல்லும் போது யானைகளின் உடல் மறைந்து தலைகள் மட்டும் மேல் மேல் தோன்றின. சரியா? அவ்விடத்தில் கங்கை பரப்பின் மேல் உயர்ந்து தோன்றும் தலைமேடுகள் என்ன செய்யலாம்? அழகிய கூந்தலுடைய கங்கை மகளின் தனங்களைப் போல காட்சி அன்னைக்கு நான் சொன்னேன். யானை கங்கையில் நீந்தி செல்லும் போது யானைகளின் உடல் மறைஞ்சு தலை மட்டும் மேலே இருக்கு. சரியா? உடல்லாம் உள்ளுக்கு இருக்கு. எனவே அப்படி இருக்கும்போது அவ்விடத்தில் கங்கை பரப்பில் மேல் உயர்ந்து தோன்றும் அந்த தலைமேடுகள் இருக்குதானே, அந்த தலைமேடுகள் அந்த தலையில் உள்ள மேலே முனித்தொண்டு அதை வந்து என்ன கேட்டால் கூந்தலையோட கங்கை மகள். இப்போ பெண் கங்கை வந்து பெண்ணாக தானே பார்க்குறோம். இன்னும் கங்கை மகளின் அல்லது கங்கை ஆகிய பெண்ணின் மார்பகம் போல தனங்களைப் போல காட்சி தருவதாக வர்ணிச்சிருக்காரு. இந்த அளவு பூர்வம் யோசிச்சிருக்கான்னு பாருங்க. இப்போ அதெல்லாம் வந்து என்னது அந்த யானைப்படையின் சிறப்பாக இருக்குது. சரியா? ஓகே. அப்படியே நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஓங்கல்கள் தலைகள் தோன்ற ஒளித்து அவன் உயர்ந்த கும்பம் பூங்குழல் கங்கை நங்கை முளையென பொழிந்த மாதவங்கிற அந்த செய்யுள் தான் அதை உணர்த்துது. சரியா? அடுத்து பாருங்க, தேர்ப்படை. தேர்ப்படை எப்படி சொல்றது? கொடுஞ்சோடு தட்டும் மச்சும் ஆளியும் கோத்தம் மட்டும் நெடும் சுவர் கொடியும் நெறி வருமுறையும் நீக்கி அதில் தேருக்குரிய பகுதிகள் யாவற்றையும் ஒவ்வொன்றாக தனித்தனியே கலற்றி பகுதி பகுதியை ஏற்றி சென்றதாக கூறப்படுது. தேர்ப்படை எப்படி போகுதுன்னு சொல்லப்படுது. சரி, அடுத்து பிறப்பதற்கு காரணமாகிய வினை இறந்த உயிர்களை வெவ்வேறு வகையான பிறப்புகளில் சேர்ப்பது போல தேரின் உறுப்புகள் வெவ்வேறு படகுகளில் ஏற்றப்பட்டன. இவ்வுறுப்புகளோடு குதிரைகளும் ஏற்றப்படும் என்பதை கம்பர் குறிப்பிட்ட அந்த விஷயமும் அதில் வருது. அந்த மேலோடுக்கு வருது. அடுத்து விடுதல் புறவியோடு வேறு அதுலேயும் வந்து என்னது அடுத்ததாக குதிரைகள் மேலோடு பிறப்பதற்கான வினை அது வந்து விடும் சுழல் புறவியோடு அந்த அந்த செயல் வருது. அடுத்தடுத்த குதிரைப்படைகள் கங்கையினை கடந்து செல்லும் தன்மையின் வர்ணிப்பினை நோக்குவமாயின் பால் திரண்டது போன்ற வெண்மையான உடம்பினையும் அச்சம் கொண்ட மனத்தினுடனாகும் காற்று ஒன்று சேர்ந்தது போல வேகமாக செல்லும் கால்களையுடனும் வேக நடையோட கூடிய கடிவாளமும் கொண்ட 8 கோடி அளவிலான பாயும் குதிரைகள் சேல் மீன்கள் திரண்டது போல விரைந்த நடையுடன் குற்றமற்ற படகுகளின் மீது ஏற்றப்பட்டு கங்கை நதியில் சென்றனங்கிற விஷயத்தை தான் பால் திறனணைய மெய்ய பயம் திறனணைய நெஞ்ச கால் திறனணைய கால கடுநடை கலின பாய்மான்ட்டு சொல்லப்படுது. சரியா? இதெல்லாம் வந்து தனித்தனி செய்யுள்கள். அமைப்பை தான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இதெல்லாம் சொல்லுங்க. இந்த தேர்ப்படை நாவாயில சென்ற விதத்துல சார், ஆ, அந்த தேர் பகுதியை தனித்தனியா பிரிச்சு பல நாவாயில ஏற்றி செல்றாங்க தனி சார். ஆமா ஆமா அதுல வந்து சார் இறந்த பின் உடலுக்கு வேறு உயிரை சேர்க்கும் தன்மை போலன்னு இருக்கு தானே சார். ஆமாமா. அதாவது இறந்த பிறகு உயிர்களை வெவ்வேறு உயிர்களில் சேர்க்கிற மாதிரியான ஒரு தன்மையும் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த உடலுக்கு எப்படி சார் இறந்த பின்பு வேறு உயிரை சேர்க்கிறது? எப்படி? இப்ப இறந்த பின் உடலுக்கு வேறு உயிரை சேர்க்கும் தன்மை போலன்னு ஓமையணில கூறப்பட்டிருக்கு சார். ஆமா. அந்த எப்படி சார் அது சாத்தியக்கூறாகும்? இறந்த பின் அதாவது வேறு இப்படி உடல். இப்ப ஒரு ஒரு ஆன்மா ஆன்மா வைங்களேன். இப்போ ஒரு ஒரு உடல் வந்து உடலும் உயிரும் சேர்ந்ததுனே ஒரு ஒரு மனிதன். சரியா? அப்ப இந்த இடத்துல ஒருத்தன் இறந்துட்டானா அவன் உடல் இறந்துருமா? ஆன்மா இருக்குன்னு தானே. பாருங்க, ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லுவாங்க. ஆன்மா என்ன செய்யும்? சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த ஆன்மா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா அடுத்த ஒரு பிறவி ஒரு உயிர் பிறக்குதுன்னு வைங்களேன். ஒரு உடல், புதிய உடல், அடுத்த ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன். என்ன செய்யணும் கேட்டா அந்த உயிர் எதோட சேரும்? புதிய ஒரு உடலோட சேரும். இப்போ நம்ம சொல்லுவோம், நம்ம அடுத்த ஜென்மத்தில் நீ வந்து நாயா தான் பிறப்ப, எலியா தான் பிறப்பன்னு நம்ம சொல்றோம். அந்த 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 விலங்கு நான் என்ன சொல்றேன்ட்டு அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த அடுத்த பிறவின்னு கேட்டா முன்னே ஆன்மா என்ன செய்யும்? இன்னொரு உடலோட சேரும். விலங்கு என்ன சொல்றேன்ட்டு அப்ப புதிய உடல்ல அந்த ஆன்மா சேர்ந்துருந்தானே. ஓகே சார். எனக்கு எத்தனாவது பாடல் அது? பாடல் சொல்லுங்களேன். கொடிஞ்சும் பேரும் தட்டும் அச்சும். அது எத்தனாவது பாடல் பாருங்க. தட்டு மச்சும் அந்த இது 52வது பாடலா? 53வது பாடல் சார். 53ஆ? 52. 52 தானே? 52. பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க.
உறுதி படைத்த தேர்களானவை கொடுஞ்சி, தட்டு, அச்சி, சக்கரம், கோக்கப்பட்ட மொட்டு, நீண்ட சுவர்களில் கட்டப்பட்ட கொடிகள், ஏனைய உறுப்புகள் எல்லாவற்றையும் முன்னர் பூற்றிய முறைப்படி தனித்தனியாக பிரித்து கத்தறியாது விட்டு வளர்த்த பிடரி பயிரினையுடைய குதிரைகளோடு தனித்தனியாக படகுகளில் ஏற்றி ஏற்றி போறாங்க. தனித்தனியாக போறாங்க. ஒவ்வொரு படகுலையும் ஒவ்வொன்று அப்படி இப்படி போகுது. சரியா? மரணம் அடைந்த பின் உயிரினை வெவ்வேறு உடல்களில் சேர்க்கும் இருவினைகள் போல. நல்லா கவனிங்க. மரணம் அடைந்த பின் உயிரினை அந்த அந்த ஆன்மா இறக்குது தானே. அப்போ அந்த ஆன்மா இறக்க முன்னுக்கு பாவமும் செஞ்சிருக்கும், புண்ணியமும் செஞ்சிருக்கும். எனவே மரணமடைந்த பின் உயிரினை வெவ்வேறு உடல்களில் சேர்க்கும் இருவினைகள் போல வெவ்வேறு படல்கள் என்னது ஏற்றி செல்லப்பட்டன. நல்லா கவனிச்சுக்கணும் நான் சொல்ற விஷயத்த. சம்டைம் தனி செயல் வந்து அவங்களுக்கு அது ரொம்ப பிரயோசனமா இருக்கும். சரி கவனிங்க. மரணமடைந்த பின் உயிரினை வெவ்வேறு உடல்களில் சேர்க்கும் இருவினைகள் போல வெவ்வேறு படகுகள் ஏற்றி செல்லப்பட்டன. இப்போ நான் சொன்னதானே, ஒரு ஒரு உடல் உயிர் ரெண்டும் சேர்ந்தது தான் மனிதன். சரியா? எனவே ஒரு நல்லவனும் சாவான், கெட்டவனும் சாவான். சரியா? அப்போ சாகும்போது என்னான்னு கேட்டால், இப்போ நல்லவன் என்ன செய்வான்? நல்லது செஞ்சிருந்தா அவன் புண்ணியம் இருக்கும், நல்வினை செஞ்சிருந்தா புண்ணியம் இருக்கும். கெட்டது செஞ்சிருந்தா என்ன இருக்கும்? பாவமும் இருக்கும். சரியா? எனவே இவன் ஆன்மா எந்த உடலை சேரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணுமே. அது வந்து அடுத்த உடல் வந்து ஒரு ஒரு துன்பத்துக்குரிய உடல். அதாவது ஒரு ஒரு நாயாக பிறக்குது அப்படின்னு வைங்களேன். நாய் வந்து துன்பத்தை அனுபவிக்க போகுது. நாய் வந்து எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அல்லது மனிதனாக பிறக்கிறது. சரியா? மனிதனாக பிறக்கிறதுலையும் எப்படிப்பட்ட மனிதன்? ரொம்ப ஏழ்மையில் உள்ளக்கூடிய மனிதனா, அல்லது பணக்கார மனிதனா, அல்லது விலங்கு தானே இப்போ சாதிக்கக்கூடிய மனிதனா, அல்லது அப்படிங்கிறதுக்கு. எனவே இது அந்த 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 உடலை எது தெரிவு செய்யும்? அந்த உயிர் வந்து எந்த உடலுக்குள்ளே போகணும், எந்த நபருக்குள்ளே போகணும்னு எது எதை வச்சு தீர்மானிக்கிறது? அவர் செய்த நல்லது கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி. விளங்குதா? அதே போல இந்த 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 படகுகள் இருக்குதானே, படகுகள் வெவ்வேறு விதமாக இருக்குதானே. இந்த படகுகளில் வந்து இப்போ எல்லா படகுலையும் எல்லாத்தையும் ஏற்ற இல்லாதானே. இப்போ வந்து என்ன செய்யறது? தேர ஒரு தேர்வான விஷயங்கள் இருக்குதானே, இந்த மாதிரி அதை ஒரு மாதிரியான படகுகளை நம்ம ஏற்றணும். சரியா? அதே வந்து பெண்களை என்ன செய்யறது? ஏற்றுறது. அதே மாதிரி என்னது, யானையை ஏற்றுறதா இல்லையா? அப்படி ஏற்றுற அந்த எதில் ஏற்றுறது, குதிரை ஏற்றுற அந்த எதில் ஏற்றுறது. அந்த மாதிரி ஒரு 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 முறைமை இருக்குதுன்னா எதை தீர்மானிக்குது? அந்த தன்மைக்கு ஏற்றவர் எது? அந்த அந்த தேரண்ட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது அது போகும். மனிதர்கள் இதில் இலகுவாக போக முடியும். அந்த படகுல பார்ப்பேன் அந்த நன்மை தீமைக்கு ஏற்றவாறு வெவ்வேறு உடல்களில் உயிர் போகுது. அந்த மாதிரி நினைக்கிட்டா இந்த தன்மைக்கு ஏற்றவாறு என்னது வெவ்வேறு படகுல இந்தந்த ஒவ்வொரு பார்ட்ஸும் போகுது. தெளிவாயிடுச்சா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஓகே சார், விளங்கிச்சு. ஆ ஓகே. அப்போ நான் என்னன்னா இந்த இந்த கேள்வி விளங்குறதுக்கு நான் நம்பர் போட்டிருக்கேன் தானே. அந்த பாடலை முழுமையாக பாருங்க. இது வந்து அந்த குறிப்பிட்ட அந்த படகுகளின் வர்ணனை, படைகள் அதை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் ஒட்டுமொத்த பொருளையும் நீங்கள் பார்த்துட்டு ரெடி ஆனீங்கன்னா ஈஸியாகிடும். சரியா? விளங்குதா? ஓகே. அடுத்து படகுகளின் மங்கையரின் தோற்றம் நிலையும். அப்போ வளையல்கள் அணிந்த தளிர் போன்ற மென்மையான கைகளையுடைய மகளிர் படகுகளில் மிகவும் நெருக்கமாக எதிரெதிராக தோன்றினார். விளங்குதா? எதிரெதிராக தோன்றினாங்க. அதுதான் ஊடுற நெருக்கியோட ஒருவர் முன் ஒருவர் கிட்டி அந்த பாடல் சொல்லப்படுது. சரியா? அப்போ அது நேரடியாக சொல்றது. அப்போ எதிரெதிராக நிற்கின்ற யானை, அப்போ அதுக்கு நல்ல ஒரு கற்பனைன்னு சொல்லியிருந்தாங்க. எதிரெதிராக நிற்கின்ற யானை வரிசைகளில் அவற்றின் தந்தங்கள் ஒன்றோடொன்று குத்துமாறு நெருங்கி இருப்பதைப் போல படகுகளில் எதிரெதிராக இருக்கின்ற பெண்களின் தனங்கள் நெருங்கி இருந்தன என்று ஓமை அணியினூடாக கூறியுள்ளார். நாவாய்கள் ஒன்றோடு நெருங்கி கொண்டு போதலால் அந்நாவாய்களில் ஏறியிருந்த பெண்களின் கண்கள் அலைப்பாய்கின்ற நீரினை கண்டு அஞ்சு துள்ளியோடும் கயல் மீன்களின் கூட்டம் போல இருந்தன. அதான் புலங்குலை மகளிர் நாவாய் போக்கினொன்று ஒன்று தாக்கு. அது விளங்கி இதனை எதிராக தான் நிற்கின்ற இப்போ யானை இப்போ இவங்க என்ன செய்யறாங்க? ரொம்ப நெருக்கடிச்சு நிற்கிறாங்க இந்த படகுகளில். எனவே அவர்கள் முகத்துக்கு நேராக பார்க்குற மாதிரி இருக்கும்போது இருக்கிறாங்க. எனவே இந்த இடத்துல சொல்ல வருது ஒரு கட் பண்ணி, அது எதிராக இருக்கின்ற யானைகள் வரிசையில் அந்த தந்தங்கள் ஒன்றோடு இணைக்கி குத்து மாதிரி நெருங்கி இருக்கிற மாதிரி படகுகள் எதிராக இருக்கின்ற பெண்களின் தனங்கள் நெருங்கி இருக்கிறது மாதிரி அவர் சொல்றாரு. சரியா? அந்த ஒரு விஷயமும் நாவாய்கள் ஒன்றோடு நெருங்கி கொண்டு போதலால் நாவாய்கள் இருந்த பெண்கள் என்ன செய்றாங்க? கண்கள் பயப்படுறாங்க. கண்களின் அலைப்பாய்கின்ற நிலை. சரியா? அந்நாவைகளில் இருந்த பெண்களின் கண்கள் அலைப்பாய்கின்ற நீரினை கண்டு அஞ்சி துள்ளியோடும் கயல் மீன்களின் கூட்டம் போல இருந்தன. சரியா? அந்த கண்கள் கொண்டு போகுது பயத்தில். எனவே கயல் மீன்கள் எப்படி அங்கிட்டு துள்ளி துள்ளி ஓடுமோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. இப்போ அதான் அந்த புலங்குலை மலைனாவை போக்கினொன்று அதை தாக்கும்போது இல்லைங்களா? அடுத்து பெண்களின் அழகு தோற்றம் படகுகளை செலுத்தும் வேடுவ வீரர்களின் மனசோர்வை போக்கியது. வேடுவர்கள் படகுகளின் இரு பக்கங்களில் இருந்து கொண்டு உந்தும் துடுப்புகளாலும் நீர்த்துளிகள் மகளிரின் மெல்லிய ஆடைகளை நனைக்க அதனால் மடவாரின் அல்குல் வீரர்களின் கண்ணிற்பட்டது. அது அவர்களுக்கு மிகை கழிப்பை உண்டாக்கியது. நான் சொன்னேன் சரியா? பெண்களின் அழகு தோற்றம் படகுகளை செலுத்தும் வேடு வீரர்களின் மனச்சோர்வை போக்கியது.
சரியா? தோற்றம். எனவே வேடுவர்கள் படகுகளின் இரு பக்கங்களிலும் கொண்டு உந்தும் துருப்புகளால் என்ன செய்யுது? எழும் நீர்த்துளிகள் மகளின் மெல்லிய ஆடைகளை நனைக்க, அதனால் மடவாரின் அல்குல், அல்குல்னா அந்த உடற்பகுதி வெளித்தெரியும் போது வீரர்களின் கண்ணீர் பட்டது. அது அவர்களுக்கு மிகை களிப்பே உண்டாது. அவங்களுக்கு அந்த சோர்வு நீங்கி போய்கிட்டு இருக்காங்க, சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சரியா? ஓகே. அடுத்து அப்படியே பார்க்கும்போது துடுப்பு வீசும் துவளைகள் மகளிர் மென்ட்ரூசு அயரூரு மதுகை மைந்தர் கயவுரா அந்த அதுதான் நம்ம பார்த்தோம். அடுத்து செந்தாமரை மலர் போன்ற அழகிய முகத்தையும் அமிர்தம் போன்ற இனிய சிவந்த வாயினையும் தேன் சிந்தும் கூந்தலையுடைய மின்னலை போன்ற மகளிர் ஏறிய படகுகள் நீர் விளையாட்டை முடித்து தேவ மகளிர் ஏறி செல்லும் விமானங்களைப் போல இருந்தன அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தேவ மகளிர் விமானங்களை போன அப்படின்னா அந்த மாதிரி அந்த மகளிர் போறாங்க. சரி, அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து அக்கணத்து வறுமையிலும் மகன்மணி நிகர்த்ததமாகிற அந்த செய்யுள் அது சொல்லப்படுது. அதனால இப்போ அப்படி பிள்ளைகள் இந்த 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 செய்யுள்கள் வந்து இந்த விஷயத்தை சொல்லுதுங்கிற மாதிரி நம்ம அந்த குறிப்பெடுத்துக்கொண்டு நல்லா அதுக்கு ரெடி ஆனீங்கன்னா சரி. இது வந்து ஒரு 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 அமைப்பு இப்படி தான் எழுதணும். சரியா? இது வந்து இந்த செய்யுளோட ஒட்டுமொத்த பொருளையும் நம்ம எழுத போறது இல்ல. அதுக்குள்ள படகுகளின் மங்கையின் தொடர்னா அதுக்குள்ள குகண்ட சீற்றம்னா எந்தெந்த பாடல்ல சீற்றத்தை உணர்றாரு. அப்படிதானே ஒரு 72 பாடலுக்குள்ள தான் அது வரப்போகுது. பிரிச்சு பிரிச்சு வரப்போகுது. அப்ப நீங்க பாருங்க பாஸ் பேப்பர்ல எப்படி எந்தெந்த அந்த பகுதி பகுதியா பார்க்குறோம் தானே. செய்யுள்கள் இது இதை சொல்லுது, இது திருக்குறள் மாதிரி தானே இதுவும். எனவே இது அந்த இறுதி பகுதி, அந்த கடைசி அந்த வர இடையில உள்ள அந்த கடைசி பகுதி வரல. அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம இதை பார்த்தோம். எனவே மற்ற பகுதியில் நீங்க என்ன செய்யுங்கன்னா இது பெரும்பாலும் 4 பகுதி 5 பகுதி 4 பகுதி தான் இருக்கு. சரியா? அதை மாறி மாறி வந்து கொண்டிருக்கு பிரதானமா. அதனால கொஞ்சம் பார்த்து ரெடி ஆயிட்டீங்கன்னா இதையும் செய்யலாம். அது உங்களுக்கு இது செய்யுள் எழுத கஷ்டமா இருக்கு, ஞாபகம் வைக்கிறது கஷ்டமா இருக்குன்றா மற்ற பகுதி இதை விட ஈஸியா இருக்கும், அதை செய்யும். சரியா? இதை நீங்க விடாப்படியா செய்யணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. தெளிவா? விளங்கி விட்டதா? ஓம் சார். ஆ, அப்ப திருக்குறளே சரி, புகப்பள்ளத்துல பெரிய கேள்வி நம்ம பார்த்துட்டோம். சரியா? ஓகே. அப்ப இதுல இந்த கேள்வி அணுகிறதுல அல்லது இந்த கேள்வி அதாவது புகைப்படலாம் நான் செய்ய போறேங்கிறவங்க என்ட்ரெஸ் பண்ணுங்க பாப்போம். புகைப்படலாம் செய்யற ஐடியா ஒன்று இருக்கு சார், இன்னும் கொஞ்சம் ரெடியாக இன்னும் கொஞ்சம் நல்லாவே செய்யலாம் அப்படிங்கிறவங்க என்ட்ரெஸ் பண்ணுங்க. நிஷாங்கனி. ஓகே, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணா செய்யலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரியா? அவ்வளோ நம்ம மைண்ட் செட் தான் எல்லாமே. நம்ம இப்போ புகைப்படம் கஷ்டம்னா கஷ்டம் தான், திருக்குறள் கஷ்டம்னா கஷ்டம் தான். நம்மளோட எஃபர்ட் இருந்தால் தயாராகிறது சிறப்பாக இருந்தால் எது வேணுமோ செய்யலாம். சரியா? ஓகே, ட்ரை பண்ணுங்க மேக்ஸிமம். அல்லது அது உங்களுக்கு மற்ற பகுதி ஈஸினா அது அது உங்களோட விருப்பம். அது சாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உங்களுக்கு இலகு பிள்ளைகள் உங்களுக்கு மிக இலகுவாக போட்டுடலாம். ஏன்னா உங்களுக்கு கட்டாயம் வேணாலும் இல்லாமல் இல்லையே, இலகுவாக செஞ்சு போடலாம். சரியா? ஓகே. அடுத்து நம்ம சிறுகதை பகுதியை நம்ம பார்க்கும்போது அடுத்த கதை ஏன்னா சிறுகதை பகுதியை பார்க்கும்போது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சிறுகதையை செய்யுங்க பிள்ளைகள், வந்தா கண்டிப்பாக செய்யுங்க. சிறுகதையெல்லாம் செஞ்சு போடலாம். சரியா? அதன் அடிப்படையில் 2019ஆம் ஆண்டு வந்த சிறுகதை எது? தியாகம். பாருங்க, கேள்வி என்னது? கதிர் என்மன் பாத்திர படைப்பு, கதை வளர்ச்சிக்கு சண்முக பிள்ளை பாத்திரம் உதவுமாறு, ஆசிரியர் எடுத்துட்டு இதெல்லாம் பாத்திர பண்பை நல்லா விளங்கி கொள்ளுங்க. பாத்திர பண்பு எப்படி இருக்கு, என்ன மாதிரி அவரை விவரிச்சிருக்காங்க, அவர் எப்படி குணநலன்கள், அந்த மாதிரி விஷயங்கள் நல்லா பார்த்துக்கணுங்க. சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து தேர் வந்திருக்கு. 21ல் நெருக்கடி வந்திருக்கு, 22ல் எனக்கு வயது 13, 23ல் நெருக்கடி திரும்ப வந்திருக்கு, இந்த திரும்ப வந்திருக்கு பாருங்க. 2024 கூத்து வந்திருக்கு. அடுத்து 2025ல் தியாகம் வந்திருக்கு. இம்முறை எதிர்பார்க்கப்படுற பகுதி வந்து கூத்தும் எனக்கு வயது 13 நான் எதிர்பார்க்குறேன். சரியா? அதனால கொஞ்சம் மற்றதை இதை நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன், மற்றதை நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. சரியா? மற்றதே ரெடி ஆகும். அப்போ இருக்க உள்ள மற்றதெல்லாம் ரெடி ஆகும். அப்போ எது வந்தாலும் செஞ்சு போடலாம். சரியா? அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்போ கூத்து சிறுகதை படிச்சீங்களாப்ல? கூத்து சிறுகதை படிச்சோம் ஆமா. சார். அப்போ ஒரு தெளிவுன்னு உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா அப்போ என்ன அங்கே சொல்ல வருது அப்படிங்கிறது. அப்போ முதல்ல உங்களுக்கு பாத்திரத்தை விளங்கிக் கொள்ளுங்க. அது என்னத்த கதை, எதோட சம்பந்தப்பட்ட கதைங்கிறத விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? மிகவும் சிறப்பான ஒரு நாடக மாதிரியான ஒரு கதை தான். நாடக பாங்கில் எழுதிய ஒரு கதை தான் இது கூத்து. இதுல பாருங்க, இதுல நாடகம் இருக்கு, நாட்டார் சாயல் இருக்கு. பாருங்க, பாடல்கள்லாம் பாருங்க அதெல்லாம் வருது. அதெல்லாம் கொஞ்சம் பாடமாக்கிக் கொள்ளுங்க முடிஞ்சா. சரியா? அந்த 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 பாடல பாடுற பாடல்கள். எனவே இந்த இடத்துல சரணமுத்துவா இருக்கலாம், நாகாண்ட பொடியா இருக்கலாம், அல்லது நாகாத்தையா இருக்கலாம். சரியா? இதுல இயங்கும் பாத்திரங்களா இருக்கிறவங்க யார் யாரு? பிரதான இயங்கும் பாத்திரங்கள் சரணமுத்து, நாகண்டா பொடி, வேற யாரு? நாகம். நாகாத்தை. இது என்னது? ஒரு ஒரு காதல் உணர்வு. சரியா? காதல் உணர்வோட ஆரம்பிக்குது இந்த பாடல். ஏன்னா அந்த சண்முக பிள்ளைக்கும் சரவணமுத்துவுக்கும் என்னது
நாகாத்திக்கும் முடியலான அந்த அந்த ஒரு ஒரு காதல், சரியா, ஒரு உண்மையாக காதல் செஞ்சு கொண்டிருக்காங்க இருவரும். எனவே இதற்கு இடையில ஒரு வில்லனாகத்தான் யார் பார்க்குறா, நாகண்டாபுடி காணப்படுறாரு. எனவே அவர் வந்து ஒரு குடிபோதைக்கு அடிமையானவராகவும் இந்த காதல் அதை இவள் மேலேயும், அதாவது இவள் மீது நாகாத்தி மீது ஒரு கண் கொண்டவராகவும் பார்க்கப்படுற நேரத்தில் ஏற்கனவே முன் கோபம் இவருக்கு இருந்திருக்கு. யாருக்கு? சரவணமுத்துக்கு இருக்கு. சரி, எனவே இதற்கு இடையில ஏற்படுகின்ற விஷயத்தை அழகா, அது நாடகம் ஒண்ணு நடக்குது, அந்த நாடகத்தில் ஒரு பழி தீர்க்கிற விஷயங்களோட சம்மந்தப்பட்டு வருது. இது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு இலகுவா சிறுகதைங்கிறது வந்து நான் யாரும் விளங்கப்படுத்த வேண்டிய விஷயம் இல்லை. இலக்கியம்னா சிறுகதையாக இருக்கு, நான் அது வாசிக்கிறதுக்கு சந்தோஷத்துக்கு அல்லது ஒரு சுவாரஸ்யத்துக்கு தான் சிறுகதையே இருக்கு. இப்போ ஒரு எழுதும்போது எக்ஸாமில் போடணும்னு நான் எழுதியிருப்பாரு, எக்ஸாமில் கேள்வி கேட்கறதுக்கு இல்லை, அது ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காரு, ஒரு கதை, அதான் இலக்கியம். சரி, அதை நம்ம வாசிச்சிருப்போம். எனவே இதில் நம்ம கேள்விக்கு ரெடி ஆகும்போது அதோட பாத்திர பண்பதை நம்ம பார்க்குறோம். சரணமுத்து நாகாத்தி மீது அன்பு கொண்டவர், தெம்மாங்கு இசையில் தன்னை பறிகொடுத்தவன், அதெல்லாம் இருக்கு ஏன் அப்படின்ட்டு. தெம்மாங்கு இசையின் இசைக்கக்கூடியவன், கூத்து செய்யக்கூடியவன், தொழிலின் போதும் மறுநாள் நடக்கவிருக்கும் கூத்தினை செய்து பார்ப்பவன், நாகத்தை சுபத்திரையாக எண்ணி மனதில் ரசிக்கக்கூடியவன், நாகண்ட போடியின் மீது வெறுப்பு கொண்டவன், நாகத்தைக்காக நாகண்ட போடியை பழி தீர்த்தவன், வீரம் கொண்டவன். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வச்சு இப்படி எழுதக்கூடாது, பந்தயம் இப்படி எழுதிட்டு போகணும். சில சில விஷயங்களை சேர்த்து சேர்த்து எழுதிட்டு போகணும். மானியத்தை பொன் மானின்ட்டு, சரியா? ஓகே, அப்படியே பார்க்கும்போது நாகாத்தை, நாகாத்தை என்னது? சரணமுத்துவின் மீது அன்பு கொண்டவன், நாகண்டா போடி மீது வெறுப்பு கொண்டவள், கூத்து செய்யும் திறன் வாய்ந்தவள், அடுத்து சரணமுத்துவை திருமணம் முடிக்கும் ஆசை கொண்டவள், அழகு மிக்கவள், சுழியில் கால் வைத்து மெதுவாக நடந்து செல்வது பிரியம் கொண்டவள், கோபம் மிக்கவள். சரியா, நாகண்டாபுடியின் பிரிந்து விடுபடும் சந்தர்ப்பம் வந்து பார்க்குற கோபத்தில் தான் அவர் விடுறாள். சரியா, சரணமுத்து பாடும் தெம்மாங்கிசையை தானும் முணுமுணுத்து பார்ப்பதில் ஆர்வம் கொண்டவள், தெம்மாங்கிசைக்கேற்ப தன்னையும் பாவனை செய்து கொள்வதில் விருப்பம் கொண்டவள்னு அப்படின்னா போய் கொண்டிருக்கு. அதே மாதிரி நாகண்டாபுடி என்னது? மது அருந்துறதுல என்னது? மது அருந்தும் பழக்கமுடையவனாக காணப்படுறாரு, கூத்து செய்யும் திறன் வாய்ந்தவனாக காணப்படுறாரு, நாகாத்தை தன்னை விரும்பாவற்றில் நாகாத்தை மீது விருப்பம் கொண்டவனாக சொல்லப்படுறாரு, நாகாத்தை திருமணம் செய்யும் ஆசை கொண்டவன், மது அருந்து விட்டு பாதைகளில் கிடக்கும் பழக்கம் கொண்டவன் சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல நம்ம சொல்லுங்க பார்ப்போம் பிள்ளைகள். இப்போ ஒரு உயிரே போயிருச்சுன்னா, ஒரு உயிரே போயிடுச்சு, யாரோட உயிர் போயிட்டு, நாகண்டா போட்டுட்டு உயிர் போயிட்டு, நீங்கள் ஒரு 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 ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க பிள்ளைகள். இவர் செஞ்சது சரியா பிள்ளையா? யாரு? மிஸ்டர் சரணமுத்து செஞ்சது சரியா பிள்ளையா? பாவம், அவர் கொலை செஞ்சிட்டாரு. சரியா, கொலை செய்யற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாவத்தை அவர் செஞ்சிட்டாரா? இல்ல ம். சார். ம். இல்ல சார். அது யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஒரு கொலை எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்துச்சு யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல வேணா அவர் வந்து ஒரு மதுவுக்கு அடிமையான ஒரு திறமையானவரா இருக்காரு. இப்ப பாருங்க, ஒருத்தன் ஒரு கலை ஒரு நாடகம் நடிக்கிறவன் வந்து ஒரு கலை ரீதியாக செயற்படுறவன் வந்து ரொம்ப என்ன செய்ய மாட்டான், ஒரு கெட்டவனா பெரும்பாலும் இருக்க மாட்டான். ஏன்னா கலை உணர்வு வராது கெட்டவனுக்கெல்லாம். சரியா, ஏன்னா அவர் நாடகமும் நடிக்கக்கூடியவரை காணப்படுற அவருக்கு என்ன. இப்போ இந்த படம் பார்த்தீங்களா பிள்ளை? யாரு? இந்த விஜய் அவர் பிரகாஷ் ராஜ் கூட வில்லனா இருப்பாரு. ஏ செல்லம் அப்படிம்பாரு. என்ன படம்? செல்லம் ஐ லவ் யூ அப்படிம்பாரு. த்ரீசா, விஜய், கில்லி சார். பிரகாஷ் ராஜ். என்ன படம்? கில்லி சார். கில்லி படத்துல. இப்போ கில்லி படத்துல மாதிரியான ஒரு ஆள் தான் இவர். யாரு? பிரகாஷ் ராஜ் மாதிரி தான் இவர். யாரு? நாகண்டாபுடி. சரியா, என்னன்னு கேட்டா யோசிச்சு பாருங்க, மிக்க அன்பு கொண்டவர் யார் மேல? பிரகாஷ் ராஜ் வந்து த்ரீசா மேல. சரி, ஆனா ஒரு சில இப்பயும் விமர்சனம் பண்ணுவாங்க, பேசாம த்ரிஷா வந்து என்னது பிரகாஷ் ராஜே கட்டியிருக்கலான்ட்டு. ஏன்னா அவர் நல்ல செல்வாக்கானவர், வயசு தான் கொஞ்சம் கூட, மற்றபடி நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஆள் தான். சரியா, கடைசியில் வந்து இவர் வேலையே இல்லாமல் தான் இருப்பார், கடைசியில் இவரோட தான் போகும் அது. சரி, அந்த அப்படிங்கிறதான் இருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், ஒருதலை காதல் பிள்ளையார் இவருக்கு வந்து என்ன பிரச்சனையோ, அவருக்கு குடிக்கிறாரு, அது அது வேற விஷயம், அது அவரோட பர்சனல், அதில் தலையிடக்கூடாது. இருந்தாலும் அவர் அந்த குடிபோதையில் அவர் நேரடியாக நிதானத்தோட அவர் செய்யலை, கையை தான் பிடிச்சிட்டாரு. சரி, ஒரு படத்தில் வடிவேலு கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன கையை பிடிச்சி இழுத்தியாங்கிற மாதிரி என்னது கையை பிடிச்சி இழுத்துட்டாரு. அது என்ன செஞ்சிருக்கலாம்னு கேட்டால் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறதா, ஒரு 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 பஞ்சாயத்து சரி போட்டு ஒரு பேசி முடிச்சிருக்கலாம். சரியா, அது பெரிய ஒரு இது இல்லை, அது கையை அதோட முடிஞ்சிருச்சு. அவர் ஒரு போதையில் இருந்திருக்காரு, அப்படி கொஞ்சம் மன்னிப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் இவர் அது இல்லாமல் பாருங்க, இந்த அதில் காரணம் மெயின் வந்து இவள் தான். யாரு? அதை அவர் கொலை செய்யறதுக்கு காரணமே வந்து இவள் தான். யார் அவள்? நாகாத்தி தான். ஏன்னா இவர் உசுப்பேத்துறது போயிட்டு இப்படி செஞ்சுட்டான் அப்படி செஞ்சுட்டான்னு கோபத்தை தாக்கி, சரி அப்படி நாசம் வருவான் அப்படிலாம் இது பண்ணோன்னே அவருக்கு கடுப்பாயிடுச்சு. என்னது இப்படி இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு பழி தீர்க்கணுன்ட்டு அவர் கொலை செஞ்சிடுறாரு. சரியா, அப்போ கொலை செய்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் பாருங்க, இவள்கிட்ட எல்லாமே கேள்விக்குறி ஆயிடுச்சு. எது? இவன்ட வாழ்க்கையும் கேள்விக்குறி, அவளோட வாழ்க்கையும் கேள்விக்குறி. நாகண்டா அப்படி உலகத்தில் இல்லை. சரியா,
அப்ப இதுல முக்கியமா சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா அந்த தன்னை மறத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிள்ளை அதை நல்லா ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க. எனவே இவ்வாறு நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம், அதாவது இந்த சம்பவம் நடந்துச்சு தானே, இந்த சம்பவம் நடந்ததுக்கு எல்லாமே காரணம் இந்த ஒட்டுமொத்த சிறுகதையும் தன்னை மறத்தல் என்கின்ற ஒரு ஒரு சொல்லோட சம்பந்தப்பட்டதை தான் நம்ம பார்க்குறோம். சரி, நிறைய இடத்துல பாருங்க, நாகாத்தை சரணமுத்துவை சந்தித்து விட்டு செல்லும் போது தன்னை மறந்த நிலையில் தெம்மாங்கு இசைத்துக் கொண்டிருந்தார். தன்னை மறந்த நிலையில அதுல ஆழமா போயிடுறது. நாகத்தை தன்னை கடந்து சென்ற நிலையில் அவளை பார்த்து அவளின் அழகிலேயே தன்னை பறிகொடுத்து தன்னை மறந்த நிலையில் சரணமுத்து நிற்கின்றான். தென்னங்கூட்டத்தின் மத்தியில் மதுவெறி அதிகமாக தன்னை மறந்த நிலையில் நாகண்டாப்படி விழுந்து கிடக்கிறான். அவனும் தன்னை மறந்த நிலையில் நிற்கிறான். நாகாத்தை சரவணத்துவின் தெம்மாங்கிசையில் தன்னை மறந்து வயற்காட்டில் அதே பாட்டை முணுமுணுத்துக் கொண்டு பின்னால் இருப்பது யாரென்று கூட தெரியாமல் கைவீசுகின்ற அவளும் என்னது அப்படியே பாட படிச்சுட்டு தன்னை மரணத்தில் போறான். சரியா, நாகண்டாப்படி தன்னை மறந்த நிலையில் நாகாத்தையின் கைகளை இறுக்கி கொள்கிறான். அப்ப அவனும் என்ன செய்யறான், போதையில என்னது தன்னை மறந்த நிலையில கையை பிடிச்சிட்டான். சரணமுத்துவின் கோபம் அதிகரிக்க கோபத்தால் தன்னை மறந்த நிலையில் நாகண்டாப்பொடியை பழி தீர்த்துக் கொள்கிறான். அவரும் என்னது அந்த டைம்ல பழி தீர்த்துட்டார். நான் தன்னை மறந்த நிலையில என்ன நடக்க போகுதுன்னு அவர் யோசிக்கல. கூத்துக்களர் இரத்தக்களரியாக மாறவும் நாகண்டாப்பொடி இறப்பதற்கும் சரணமுத்து குற்றவாளியாக மாறுவதற்கும் நாகாத்தை கண்ணீர் நிறைந்த பாத்திரமாக மாறுவதற்கும் தன்னை மறந்த நிலையே காரணமாகும். இப்படி ஒரு கேள்வி கேட்டால் எழுதல் மேலாது. தன்னை மறத்தல் ஒரு சங்கதி தான் என்பது கதையில் எவ்வாறு வெளிப்படுத்தப்படும், முழு கதையிலையும் என்னென்ன மாதிரி வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு உங்களுக்கு அதை விளக்கத்தை கொடுக்க மேலாதா? கொடுக்கலாம் சார். கொடுக்கலாம். விளங்குதா? அப்போ பாத்திர பண்புகளை பாருங்க. அடுத்து மேலதிகமாக கேட்டால் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டால் அடுத்து அவர்கிட்ட மொழிநடை சிறப்பு அந்த மாதிரி அதை எழுதிடுவீங்க நீங்கள். இலகுவான ஒரு பிரதேச வழக்கு காணப்படுது, சரி, வட்டார காணப்படுது, நாட்டார் இலக்கியத்தை இதற்குள் இணைச்சது, சரியா, இலகுவான ஒரு நல்ல ஒரு படிம காட்சி அமைப்பில் அவர் கொண்டுட்டு போறாரு. சரியா, ஒரு கடைசியில் முதல்ல எனது இனிமையாக ஆரம்பித்த சிறுகதை எனக்கு கடைசியில் ஒரு துன்பத்தோட முடியுது. சரியா, அந்த மாதிரி விஷயங்களை எழுதிட்டு போகணும். அடுத்து மட்டக்களப்பு பண்பாட்டு அம்சம் கதையின் வெளிப்படும் விதத்தின் பண்பாடு வயல் தொழில் செய்த விஷயம், கூத்து நடத்துதல், தெம்மாங்கு செய்து, இதெல்லாம் அவங்களோட என்ன மது அறுதல், இதெல்லாம் என்னது அவங்களோட பண்பாட்டு அம்சங்களாக காணப்படுறத நம்ம பார்க்குறோம். சரியா, ஓகே. அதே போல் தண்ணீர் சோறு உண்ணுதல், பனையோலையை பெட்டியை பயன்படுத்தல், தலையின் சால்வை கட்டுதல், கூத்து நடக்கும் இடத்தில் பெரும் திரளான மக்கள் குழுமி கூத்தை ரசித்தல், மட்டக்களப்பின் மொழி நடைகள் கதையினை வளர்ச்சி அதெல்லாம் வருது. அடுத்து நாகத்தை கதையில் சித்திரிக்கப்படும் விதத்தினை வரைக, சரணத்தை இயக்கும் ஆதார சுருதி, சுழியில் ஆழப்புதைந்த கால்களை மீட்பதற்கு எடுக்கும் பிரயத்தனம், கை என்ற வாழை குறித்து ஒய்யார லயத்தோடு வீசிதல், அதெல்லாம் பார்த்தோம் ஆரம்பத்தில் உள்ள இதெல்லாம் இருக்குது. அவளோட அழகாக அவளோட காலை அப்படி இப்படி பதிச்சு பதிச்சு போகிறது, டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் இருக்குன்னா சொல்லப்படுது. இல்லைங்களா? இது என்னன்னு கேட்டால் இதோட சம்மந்தப்பட்டது. இது அந்த கூத்துக்கலையை இணைச்சி ஒரு அழகான ஒரு சிறுகதையாக ஒரு வட்டார வழக்கில் மட்டக்களப்பு பண்பாட்டை சொல்லக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான ஒரு சிறுகதையாக இது வந்தாலும் உங்களால் செய்ய முடியுமா, செய்யலாதா? செய்யலாம் சார். செய்யலாம். அதே போல எனக்கு வயது 13 வந்தாலும் செய்யலாம். சரியா, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய இல்லை. நீங்கள் தரம் 13 வேற, எனக்கு வயது 13 சாதாரண விஷயம் உங்களுக்கு. சரியா, அதனால் நீங்கள் என்னென்னு கேட்டால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைகள். அதே போல் மற்றெல்லாம் ரெடியாகுங்க. சரியா, ஓகே. எங்கள் நாடகம் இருக்குது. சரியா, இன்னும் விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். சரியா, ஓகே. அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம்ல, இன்றைய கிளாஸில் கவிதை கேள்வி பதில் பார்த்தோம். அதுக்கு பிறகு திருக்குறள் பார்த்தோம், குகப்படலம் பார்த்தோம், சிறுகதையும் பார்த்துட்டோம். சரி, இன்னும் அடுத்து அப்படியே திரும்ப அடுத்த ரவுண்ட் அப்படியே வருவோம். இப்போ காலையிலையும் கிளாஸ் இருக்குது, அதே போல் நாளைக்கு ஈவினிங்கும் இருக்குது. சரியா, அப்போ நம்ம நிறைய விஷயங்களை படிச்சுக்கொள்ளலாம், பார்த்துக்கொள்ளலாம். பிரயோசனமாக இருந்துச்சு இன்றைக்கு. சார். மார்னிங் என்ன டைம்க்கு சார் கிளாஸ்? என்ன செய்வோம், நான் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா? 5 மணிக்கு ஓகே சார். 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். எத்தனை மணி செய்யலாம்? உங்களுக்கு என்ன மாதிரி டைம்? 20 பேர் இருக்கீங்க. 6:30 அல்லது 6 மணி வரைக்குமா, அல்லது 6:30 வரைக்கும்? 1.5 hour செஞ்சால் நல்லோம். 6:30 வரைக்கும் செய்வோமா? ஓகே சார். 6:30 எல்லாருக்கும் ஓகே சொல்லுங்க பாப்போம். 6:30 செய்யறதுக்கு ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்க, நம்ம நல்லா தூங்கி எழும்பி நம்ம படிப்போம். சரியா, ஓகே. அந்த ஜென்ரல் குரூப்பில் உங்களோட கமெண்ட்ஸ் கொஞ்சம் போட்டுவிடுங்க. இந்த 2வது நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் கமெண்ட்ஸை போட்டுவிடுங்க. நம்ம நாளை சந்திப்போம். சரியா, நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே.